அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, மிசரார்களே, இன்றைய காலகட்டத்தில் எதற்கெடுத்தாலும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, சிறு எல்கேஜி படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கோபப்படுறாங்க. எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு கோபம் என்பது ஷைத்தானுடைய வெளிப்பாடு. ஒரு மனிதனுக்கு கோபம் என்பது சைத்தானுடைய வெளிப்பாடு. உளவியலுடைய ஆய்வு சொல்லுகிறது, ஒரு மனிதன் கோபப்படுகின்ற போது எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுமா, உடல் உபாதைகள் ஏற்படும். மனிதன் தொடர்ந்து கோபப்படுகின்ற பொழுது, தொடர்ந்து டென்ஷன் ஆகின்ற பொழுது உடலிலே ஒரு விதமான நீர் சுரக்கிறது. சுரப்பதின் மூலமாக அந்த அந்த சுரப்பி என்பது நோய்களாக மாறிவிடுகிறது. எனவே கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு கோபம் வருகின்ற போது நின்று கொண்டிருப்பான் என்று சொன்னால் உட்கார்ந்து கொள்ளட்டும். நிக்கிறாரா, கோபம் வருதா, டென்ஷன் ஆயிருச்சா, உட்கார்ந்து கொள்ளட்டும். உட்கார்ந்ததற்கு பிறகும் கோபம் தனியவில்லை என்று சொன்னால் படுத்து கொள்ளட்டும். கோபத்தை எல்லாம் தனித்து விடுவான். இறுதியாக நபிகளார் சொல்கிறார்கள், உங்கள் ஒரு கோபம் உச்சத்துக்கட்டுக்கு சென்று விடுகிறாள், கோபம் அதிகமா வருகின்ற பொழுது பல்லியத்தை அவர் உதவு செய்து கொள்ளட்டும். தன்னுடைய முகங்களை தண்ணீரால் கழுவி கொள்ளட்டும். துறைக்கு உதவு செய்வதை போட்டு உதவு செய்து கொள்ளட்டும். இது கடைசி நிலைப்பாடு. இதன் மூலமாக அல்லாஹ் கோபத்தை தணிப்பான் என்பதாக நபிகளார் பதிவு செய்கிறார்கள். கோபத்தை குறைக்க வேண்டும். கோபத்தை குறைப்பது உடலுடைய உபாதைகளை குறைக்கிறது. மக்களோடு பழகின்ற பொழுது ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறது. எனவே கோபம் இல்லாமல் பொறுமையோடு நிதானமாக வாழிய தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.